ஹாஸ்பிட்டலில் விட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இந்த பையன் இப்படி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாங்க என்னன்னா இவன்ட்ட ஒரு குரோமோசோம்ஸ் இல்லை, அது காணாம போயிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பாக்ஸு பொட்டி படுக்கை எல்லாத்துலேயுமே தேடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற நர்ஸு உட்பட எல்லாருமே தேடுறாங்க அவனோட குரோமோசோம்ஸ் எங்கே போயிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்க ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு கழுத்தில் கைத்தெல்லாம் சுற்றி அப்படியே கழுத்துக்கு கீழே போடுறாங்க. ஆனால் என்ன ஆயிருதுன்னா அந்த கயிறு மட்டும் கீழே போயிடுது. ஏன்னா இவங்களுக்கு ஒழுங்காக முடிச்சே போட தெரியாது. ஸோ அதனால எரிக் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் தப்பிச்சிடறான். அடா பாவிகளா, மூட்டை பூச்சிக்காக பெட்டியாக கொளுத்துற கதையெல்லாம் இருக்குது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிக்கு போக போக பெரிய பையனாக வளர்ந்துறான். இவனுக்குன்னு தனியாக பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க, இவனுக்குன்னு தனியாக ஒரு பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் எரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே இவனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, யாரும் இவனுக்கு அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க. இதனாலே எரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறான். சரி நம்மளும் இவங்கள மாதிரியே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன சொல்கிறான்னா டாக்டர் என்ன உங்களை மாதிரி நார்மலாக மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்கோட உடம்புல மார்க்கிங் போடுறாங்க எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கிங்லாம் போட்டு இப்போ எரிக்க கொண்டு போயிட்டு ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எரிக் மாதிரியே அழகாக ஷூலேஸ் கட்டக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யாரா நம்மள மாதிரி அழகாக ஷூலேஸ் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எரிக்கும் பார்க்குறேன், இப்போ அந்த பொண்ணும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரெண்டு பேருமே அழகாக ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸை தாண்டி லவராகவே மாறிடுறாங்க. ஸோ எரிக்குமே இப்போ இந்த பொண்ணுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவங்களுக்கு ஷூலேஸை கட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூலேஸ் கட்டி விட்டுட்டு இருக்கும்போது எரிக்கோட சைடு வந்து ஒருத்தரோட ஷூலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருக்கு. ஸோ அதை பிரிச்சுட்டு இப்போ எரிக்கு என்ன பண்ணுறாருன்னா மாட்டி ஒட்ட வைக்கிறாரு. ஸோ இது பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்கும் இப்போ அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த டவுன் சிண்ட்ரோம் உள்ள எல்லாத்துக்குமே ஷூலேஸ் கட்டுறதான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ஷூவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதாங்க வெல்க்ரோ ஷூ. இப்போ இந்த வெல்க்ரோவில் ஈஸியாக நம்ம ஒட்டி இழுத்தா போதும், ஷூலேஸ் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது இவங்க கண்டுபிடிச்சனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ இனி எல்லாருமே ஷூலேஸ் கட்ட வேண்டிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய டீ கிளாஸை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இந்த நார்மலான உலகத்தில் இவங்கள மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆட்களும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்களாலேயும் எங்களுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் கதையை சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரிலேட்டட் வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கேன்.